வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இது மிக சிறந்த ஒரு ஜோதிட பதிவுங்க. இது யாரும் தவற விடாதீங்க இந்த பதிவை, சரிங்களா? அதாவது உயிர் காரகத்துவம் பொருள் காரத்துவம்னு சொல்லிட்டு ராசி கட்டத்தில் 12 6 6 பிரிஞ்சு இருக்குதுங்க. மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் காரகத்தை கொடுக்கும். ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த ராசிகள்லாம் பொருள் காரத்துவம் உள்ள ராசிகள்னு சொல்லுவாங்க. இவைகளில் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் காரகத்துவம் உள்ள ராசியில் ராகு கேதுகள் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு மேஷ ராசியில் ராகு இருக்கிறாரு, சரிங்களா? அது உயிர் காரகத்துவம். 7ஆம் இடம் துலாத்தில் கேது இருக்கும், அது உயிர் காரகம். ஏன்னா ரெண்டுமே சமசப்தமாக நிற்கும் இல்லையா? இதை மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுங்க. மேஷ ராசியில் ஒருத்தர் ராகு இருக்குது, கேது துலாத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க. அதாவது உயிர் ராசி இது. அதே மாதிரி இவருக்கு வர போகிற மனைவி, இல்லைன்னா ஒரு நண்பர்கள், இல்லைன்னா ஒரு பிள்ளைகள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேஷ ராசிலேயோ இல்லைன்னா மிதன ராசியோ, சிம்மமோ, துலாமோ, தனுஷோ, கும்பத்திலேயோ இந்த உயிர் காரகத்துவம் உள்ள ராசியில் ராகு கேது இருந்துட்டுன்னு வச்சுங்க. அவங்க லைஃப் முழுக்க, வாழ்க்கை முழுக்க அவங்க அவங்களுடைய உடனே இருப்பாங்க, அவங்க பந்த பாசமாக இருப்பாங்க, நல்லா ஒரு அந்யோன்யமாக வாழ்வாங்க. பிள்ளைங்களாலும் நன்மை நடக்கும், பொண்டாட்டியும் நன்மை, நண்பர்களாலும் இவங்களுக்கு நன்மை ஏற்படுங்க. ஆனால் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா உயிர் காரகத்தில் ராகு கேது இருந்து பொருள் காரத்தில் ராகு கேது இருந்து இணையறவங்க அவ்வளோ அந்யோன்யமாக இருக்க மாட்டாங்க. இது உண்மையாக நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். என்னுடைய ஒரு 40 வருஷம் நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு எனக்கும் கும்பத்தில் ராகு, அவருக்கு மேஷத்தில் ராகுங்க. நான் சென்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த 39 40 வருஷம் கிட்ட ஆகுது. அதில் இருந்து அவர் கூட பழக்கம். என்னோட நண்பர் பிரசாத்னு ஒருத்தருங்க. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் நட்பு நீடிச்சிக்கிட்டு இருக்குது எங்களுக்கு. அதுக்கு ஒரு மேஷத்தில் ராகு, எனக்கு கும்பத்தில் ராகுங்க. அதனால் நம்ம இந்த ஒரு அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பொருத்தம் பார்க்கறத கூட, திருமண விஷயத்தில் கூட நான் சொல்கிற அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். நான் இப்போ நிறைய நான் அந்த விஷயத்தையும் நான் பூர்த்தி தான் பார்க்குறேன். இப்போ ஜாதக கட்டணம் இல்லாமல் இதையும் பார்க்குறேன், சரிங்களா? இது ஒரு அற்புதமான தகவல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.